கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 1வது அதிகாரம் 16வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 1:16 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்துள்ளோம். இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரம் உள்ள திரு நாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமம் அது. நாமும் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே. நாமும் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமம் அது. பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கம் நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கம் நாமம் அது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். சஞ்சாலம் தவிப்பு சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. சஞ்சாலம் தவிப்பு சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. தடை மற்றும் அகற்றிடும் நாமம் அது. தடை மற்றும் அகற்றிடும் நாமம் அது. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட். நாகரத்னம் உமால் பிரைஸ் லார்ட். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். நம்ம யாக்கோபு 1வது அதிகாரம் 16வது வசனத்துல இன்னைக்கு செகண்ட் பார்ட் தியானிக்கிறோம். என் பிரியமான சகோதரர், நேற்று உங்களுக்கு நான் சொன்னேன் பிரியமான சகோதரன் சொல்லி எப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதா பரலோகத்திலிருந்து இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு சொன்னார். நம்ம தியானிச்சோம். மோசம் போகாதிருங்கள். மோசம் போகாதிருங்கள்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். இந்த மோசம் போகாதிருங்கள்ங்கிறத நம்ம எங்க ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாமா? கலாத்தியர் எடுத்துக்கொள்ளுங்க. 6வது அதிகாரம் 7வது. அதே மோசம் போகாதிருங்க. சரி, பவுல் மோசம் போகாதிருங்கள் சொல்லி எதை சொல்றாரு பார்த்தா தான் இது நமக்கு புரியும். 6வது அதிகாரம் மோசம் போகாதீர்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதிக்கிறானோ அதே இருப்பான். இதான் நம்ம பவுல் மோசம் போகாம இருக்கா, ஏமாந்துடாதீங்க வர்றான். உங்களை ஏமாத்திடுவான்னு தெரியும். அதில் நீங்க செய்யுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பீங்க. ஐயோ இது இந்த மாதிரி மாட்டிடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பீங்க. இங்க பாக்குறோம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே இருப்பான். தான் மாமிசத்திற்கு விதைக்கிறவன் மாமிசத்தினாலே அழிவா இருப்பான். இது ஒரு ஸ்டெப் மோசம் போகுது. இது என்னன்றதை முதல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். அப்பதான் பிரதர் அகஸ்டின் ஜெபகுமார் இதை மிக மிக அருமையாக விளக்குவார். எப்படி சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யாரு, நீங்க நான் எல்லாம் நீங்கள் நான் என்ன வித்தியாசம் இருக்குது, எதை விதைக்கிறோன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப நீங்க யாரையாவது
திட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. திட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு சபர்னேட். நீங்க ஒன்னும் விதைக்கிறீங்க. ஒரு நாள் நீங்க அதை அறுப்பீங்க. ஒரு நாள் நீங்க என்ன செய்து கொண்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது வசனம் பாருங்க. ஆவிக்கென்று விதைக்கிறவன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம சரியா விதைக்க முடியும். என்னுடைய பெரிதான கிருபைனால 5:45 ஆலயத்துக்கு போயிட்டேன். நான் போனதுக்கு அப்புறம் பிரதர் ஆரோக்கியராஜ் வந்தார், முன்னாடி வந்து உட்காந்துட்டாங்க. ஸ்டாலின் வந்தார், அவர் மனைவி வந்தாங்க. ஜானகி அம்மா வந்தாங்க, அவங்க வந்து உட்கார்ந்தாங்க. நாங்கெல்லாம் என்ன செஞ்சிருக்கோம்? காலையில விதைச்சாச்சு, ஆவிக்குரிய காரியத்தை விதைச்சாச்சு. விதைக்கிறவன் ஆவிக்கென்று நித்திய ஜீவனை அறுப்பான். நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. இதை நம்ம மோசம் போகாதீர்கள் சொல்லி ஒரு கான்செப்ட், அதே காரியத்தை தான் இங்கே நம்ம பார்க்கணும். மோசம் போகாதீர்கள். என் சகோதரரே, பிரியமான சகோதரரே, மோசம் போகாதீர்கள். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சில காரியங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கோம். முதல்ல உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு எதை சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முதிர்ச்சி அடைந்த வாழ்க்கை, growth. இந்த growthல தான், growthங்கிற ஒரு அடிப்படைக்குள்ள தான் உள்ள இருக்கார். அந்த growth நம்ம பார்க்க போறோம். அதை சகோதரர்கிட்ட எதிர்பார்க்கிறது. 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்திற்கு. 1 யோவான் 5:4 growthல வெற்றி, ஜெயமுள்ள வாழ்க்கை. 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இங்க ஜெபம், நீங்க ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் இருக்கா? ஜெபமே ஜெயம்னு சொல்லி அநேக இடத்துல எழுத நான் பார்த்திருக்கேன். அதுக்கு நான் அகெயின்ஸ்டே கிடையாது. அந்த 100க்கு 100 நான் நம்புறேன், ஜெபிக்காம வாழ்க்கை வாழ முடியும். ஆனால் வேதம் எதை சொல்லுதுன்னா, விசுவாசம். இந்த விசுவாசத்துல நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. இது என்னன்றதை உங்களுக்கு நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். நம்முடைய ஆலயத்துல ஒரு நபர், மிஸ்டர் எக்ஸ்னு வச்சுக்கோங்க, அவர் என்னைய மாதிரினா அவர் வேலை பார்க்கிறாரு, பைபிளை மற்றவங்களுக்கு போதிப்பார். அந்த அளவு நல்ல ஒரு நாலேஜ் உள்ள ஒரு மனிதன். என்னைய பார்க்க ஒரு நாள் வந்தார் ஹாஸ்பிட்டல் வந்து. அப்போ வியாழக்கிழமை எனக்கு ஈவினிங் ப்ரேயர் இருக்கும். அந்த ப்ரேயரையும் அட்டன் பண்ணுறாரு, என் கூட வர்றாரு. கொஞ்ச நேரம் என்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. என்கிட்ட கேட்டார், எப்படி டாக்டர் உங்களால் எப்படி உங்கள் பிஸி ஷெடியூலில் இந்த வேதத்தை டீச் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதை டீச் பண்ணலன்னு நான் எங்கேயோ நரகத்தில் போய் விழுந்துவேன். இதோ தான் எனக்கு ஆண்டு கொடுக்குற வேலைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எனக்குன்னு ஒரு கேள்வி கேட்க போல தோணுச்சு. அவர்கிட்ட நான் கேட்டேன், பெய்யா கேட்டேன், பிரதர் நீங்க இன்னைக்கு மரித்தால் நீங்க பரலோகம் போவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்றாரு, அது ஒன்றுதான் டாக்டர், சந்தேகம் இருக்கு. எனக்கு என்னமா நான் பரலோகம் போயிடுவேன்னு நம்பிக்கை எனக்கு இல்லை. அப்படி ஒரு அவன் நம்பிக்கையோட நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு ஓப்பனா சொன்னார். இங்க அடி வாங்குது. 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். அப்ப நமக்கு என்ன விசுவாசம் இருக்கணும்னா, அது அடுத்த வசனம் தெரிவிப்பேன். ஒரு கதையை சொல்லிட்டு நடந்த சம்பவம். 5வது வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை. அப்ப இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரனை சொல்லி நீங்க விசுவாசிக்க வேண்டும். இதுதான் ஃபவுண்டேஷன். இந்த விசுவாசத்துல தான் நம்ம வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை முன்னாடி போய்கொண்டே இருக்கும். நம்முடைய விசுவாசமே. சரி, அடுத்து என்ன நமக்கு விசுவாசம் தேவை அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். ரோமர் 2வது அதிகாரம் 6வது வசனம். அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் காமிச்சிட்டேன், விசுவாசங்கிறது ஒன்று காமிச்சிட்டேன். மோசம் போகாதிருங்கன்னா இதுல ஏமாத்துறாங்க. ஏன்னா சாத்தா என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு சாதாரண மனிதன், அவர் கடவுள் கிடையாது சொல்லி உங்களை நம்ப வைப்பான், ஏமாற்றப்படும். ரோமர் 2வது அதிகாரம் 6வது வசனம். தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். கிரியைகளுக்கு தக்க. இப்ப உங்களுக்கு ஃபவுண்டேஷன் சொன்னேன், கிரியை வேற விசுவாசம் வேறங்கிறத நான் விளக்கமா சொன்னேன். இன்ட்ரோடக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா, மார்ட்டின் லூத்தர் என்கிற ஸ்காலர் இந்த புஸ்தகம், யாக்கோபு புஸ்தகம்
வேதத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்டபன் நின்னார். ஆனா ஆவியன் அவரை தூக்கி போட்டுட்டு அதுக்குள்ள கொண்டு வந்துட்டார். காரணம் என்னன்னா, தேவன் அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். கிரியைனா என்ன சொல்ல பார்ப்போம். இன்னைக்கு நீங்க இங்க இருக்கீங்க, எத்தனை பேர் ஊழியம் செய்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு சிலர் எனக்கு தெரியும் ஊழியம் செய்றாங்க. அதுவும் இங்க என்னுடைய சீனியர் 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 ஒரு சீஷிங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பேர் லீலா எம். அவங்க எத்தனையோ வருஷமா ஆண்டவருக்குள்ள இருக்காங்க. பைபிள் இப்ப நான் அந்த வசனம் சொன்னா அவங்க அங்கிருந்து கிளிப்பிள்ள மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனா ஊழியம் செய்யாது. ஏன் ஊழியம் செய்யாதுன்னு அதுக்கு தெரியாது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வசனத்தை நீ கிளிப்பிள்ள மாதிரி சொல்றதுனால நோ யூஸ். ஆனா தேவை என்ன, தேவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனை பலிப்பான். 7வது வசனம் பாருங்க, மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு சொல்றவரு அடுத்த சோர்ந்து போகாமல். மோசம் போகிறது வேற, சோர்ந்து போறது வேற. மோசம் போறதுக்கும் சோர்ந்து போறதுக்கும் என்னன்னா, இதுதான் அடித்தளம். சோர்ந்து போறதுனா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஆண்டவர் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுத்துட்டே இருப்பார். ஆனா நம்ம சோர்ந்து போயக்கூடாது. நான் 2000 ரட்சிக்கப்பட்டேன். 7 வருஷம் கழிச்சு, நல்லா கேட்க, 2007 என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆச்சு. 2007 இந்த 7 வருஷம் ஆண்டவர் என்னை பார்க்கிறார். நானு என் தம்பி அண்ணன் எல்லாம் தூத்துக்குடி போயிட்டு இருக்கோம். தூத்துக்குடி போயாச்சு. போய் மாப்பிள்ளைய பார்க்க உட்காந்துருக்கோம். நான் முத ஜெபம் பண்ணிட்டு அடுத்து நம்ம பேச ஆரம்பிப்போம். ஒரு இடத்துல முழங்கால் போட்டு, அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைப்பது ஒரு நாளும் தடைபடாதையா, நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும், நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும், எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர், உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அந்த பாட்டை பாடிட்டு நான் ஒரு ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, என் மகள் இந்த வீட்டுல வந்து வாழணும், என் சந்ததிகள் இந்த வீட்டுல விளையாடணும்னா இதை நடத்தி தாங்கப்பா, இல்லைன்னா அது உங்களுடைய சித்தம்னா நான் சந்தோஷமா கேட்டோம். ஜெபம் மட்டும் உட்காந்து, அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளையை ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. என்னுடைய மனைவி, அவங்க சொந்தக்காரன், என் மனைவி சைடில் ஆத்தூர்ங்கிற ஊர் கேரளாவில் இருக்கு. அங்கே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வச்சாச்சு. ஆனால் இந்த மாப்பிள்ளைக்கு பயங்கர கோடீஸ்வரன் சொல்லி நியூஸ் வந்தோடனே எங்கள் கண்களில் டாலர்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதுக்கு இதை பார்க்க போட்டு நாங்கள் போனோம். அந்த நாளில் என்ன ஆயிடுச்சு, என் மனைவியும் என் மகளுக்கு இன்ஃபோர்ஸில் செலெக்ஷன் ஆயிட்டான். இப்போ சென்னைக்கு போகணும், டிக்கெட்லாம் வாங்கியாச்சு. அந்த நேரத்தில் இந்த சம்பந்தம் வந்துச்சு. வந்த உடனே நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அடுத்த நாள் திங்கக்கிழமை கரெக்டாக நாங்கள் பொன் பார்க்க வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ள என் மனைவியும் வந்துருச்சு, டினா வந்தாச்சு. அப்போ ராத்திரி ஒரு 6:30 மணிக்கு கீழே வில்லேஜ் மினிஸ்ட்ரியிலேருந்து பசங்க முழங்கால் போட்டு ஆண்டவரை துதிச்சு அந்நிய பாஷையில் ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் கீழே போய் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறோம். என் மகளை கூட்டிகிட்டு வந்து காட்டினாங்க. பார்த்த உடனேயே எங்கள் மாப்பிள்ளைய நைஸாக தூக்கி வெளியில் கூட்டிட்டு விட்டாங்க. நோ சுடிராதா அப்படின்ட்டு அவர் சம்மதத்தை கொடுத்தாரு. இப்போ நடந்த மாதிரி இருந்துச்சு. பூ வச்சாச்சு, திருமணம் நடந்துச்சு. 2 பேரைங்க இருக்காங்க, என்னையோட உயரமாக இருக்காங்க. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோர்ந்து போகாமல். சோர்ந்து போகாமல் ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் இதுக்கு ஒரு ஆள் சொல்ல போயிட்டேன். நாங்கள் மாப்பிள்ளைய பார்த்தாச்சு, இன்னும் அவர் பொண்ணை பார்க்கல. அவருக்கு எப்படிப்பட்ட பெண் அவருக்கு ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் மாப்பிள்ளை 6 அடி உயரம், அதில் 5.25 அடி உயரத்தில் ஒரு பெண் எதிர்பார்த்தார். அவர் கொஞ்சம் நேரம் கம்மி. அதனால் அவர் என்ன எதிர்பார்த்தார்னா, ஒரு ரோஸ் கலர் பெண் வேணும்னு எதிர்பார்த்தார். ரோஸ் கலர் பெண் யாருன்னா, என்னுடைய அண்ணி, அண்ணி பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் இருக்கும். எங்கள் மாப்பிள்ளையுடைய அண்ணி, அவங்க அந்த ரோஸ் கலர். அவருக்கு ஆசை, ஏன் மனைவி இந்த ரோஸ் கலரில் வேணும்னு சொல்லி. ரெண்டுமே என் மகள்கிட்ட கிடையாது. அவர் ரோஸ் கலரும் கிடையாது, 5.25 அடி உயரமும் கிடையாது. ஏன் ஹைட்டு தான் அவளுக்கு. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் காரில் திரும்ப வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ என் தம்பி விமலேஷ் லைசாண்டர் சொல்வாரு, 7 வருஷமா நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்திருக்கிற. எத்தனை வருஷம்? 7 வருஷம். உனக்கு ஆண்டவர் இந்த சம்பந்தத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொன்னார்.
இன்னும் மாப்பிள்ளை வந்து பார்க்கல, எஸ் சொல்லலை. இதெல்லாம் அவருடைய ஆசை எங்களுக்கு தெரியாது. இதுதான் நடந்த சம்பவம். இதைத்தான் நான் உங்களுக்கு என் வாழ்க்கையை உங்களுக்கு காட்டுறேன். 7வது வசனம் ரோமர் 2:7, சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து. எப்ப நம்ம சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து கொண்டே இருக்கிறோமா, மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுவதற்கு நித்திய ஜீவனை அளிப்பார். 3 மகிமை. இப்ப நான் உங்களுக்கு சம்பந்தம் மகிமை. இந்த திருமணத்தை ஆண்டவர் மகிமையை நடத்தி கொடுத்தாரு. 2 பேரங்களை கொடுத்தாரு. மூத்த பையன் 10th எக்ஸாம் எழுதிட்டு இப்ப ரெஸ்ட்ல இருக்காரு. அவர் திறந்து 3 நாள் எப்படி போது பாருங்க. அடுத்த ஸ்டெப் நம்மளுக்கு காட்டுறோம். இது யாருக்கு கிடைக்காதுன்னா சுயநலம். சுயநலம் செல்ஃபிஷ் வாழ்க்கை, தங்களை நோக்கி வாழ்கிற வாழ்க்கை. இப்ப ஒரு குடிகாரர் ஒரு ஆள் அட்மிட் ஆனார். அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு நல்ல ஒரு பெரிய பொண்ணு இருக்கா. நான் சொன்னேன், நீங்க ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்க, அது உங்களை பரிபூர்ணம். 7வது வருஷம் 7th year கம்ப்ளீஷன். சுயநலமான வாழ்க்கை அப்படின்னா நீங்க உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு எனக்கு 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 அப்படின்னு சொல்லி உங்களை நோக்கி பார்க்கிற வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதான் சுயநலமான வாழ்க்கை. வாசிப்போமா? பிலிப்பியர் எடுத்துக்கொள்வோம். 4வது அதிகாரம் 14. பிலிப்பியர் 4:14. இந்த வாழ்க்கையை நீங்க வாழணும்னு சொல்லி உங்களை எதிர்பார்க்கிற 14. நீங்கள் ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்திலே என்னோடு கூட உடன்பட்டது நலமா இருக்கிறது. உபத்திரவத்திலே உடன்பட்டது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்டுக்கோங்க. நமக்கு உபத்திரவம் பிடிக்காது, ஆனா அந்த உபத்திரத்துல உடன்படுகிறதும் பிடிக்காது. இப்ப பவுலுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர்ல நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 16. என் குறைச்சலினால் இப்படி சொல்லுவதில்லை, ஏனென்றால் நான் எந்த நிலைமையிலும் மனோரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன். இந்த பிலிப்பியர் நிருபத்தை எழுதினது எங்க எழுதினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெயில வச்சு இருக்கிறார். இந்த ஜெயில் எப்படி இருக்கும்னு சொல்லி சரித்திர ஆசிரியர் சொல்றாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, க்ளோஸ்டா இருக்கணும். அதன் வழியாக சுவேஜ், அதாவது வேஸ்ட் தண்ணி எல்லாம், அந்த தண்ணி அது உள்ள வருமா, ஒரு பர்டிகுலர் டைம் வரும்போது அந்த தண்ணி உள்ள வந்து 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 இந்த அளவுக்கு தண்ணி உள்ள வந்துடும். அடுத்த நாள் அந்த தண்ணி கொஞ்சம் வடியுமா. அந்த மாதிரி ஒரு ஜெயில உட்கார்ந்துக்கிட்டு சொல்லுகிறார், மனோரமியா இருக்க கற்றுக்கொண்டேன். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றமா கிடையாது. அப்ப சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை. 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் தேவன், பாருங்க, அங்க பவுல் உட்கார்ந்துட்டு என் தேவன் அப்படின்னு சொல்லுகிறாரு. தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவேறும். நம்ம எந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு 1வது அதிகாரம் 14. என் பிரியமான சகோதரர், மோசம் போகாதிருங்கள். மோசம் போகிறதுக்கு காரணம் என்னன்னா, சுயநலமான வாழ்க்கை. அப்படி வாழாம பிறருக்காக வாழ்ந்து கொண்டிருந்தானா பாருங்க. 17 வசனம், உபகாரத்தை நான் நாடாமல், பிலிப்பியர் 4, உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குகளே பலன் பெறும்படி. உங்க அக்கௌண்ட்ல கணக்கு வரும். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னெல்லாம் நீங்க ஆண்டவருக்காக செய்யறீங்களோ உங்க அக்கௌண்ட்ல கணக்கு கூடிக்கிட்டே இருக்கும். ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். என் மகளுக்கு திருமணம் ஆச்சு. எங்களுடைய சம்பந்தியமா ரொம்ப ஒரு ஆவிக்குரிய தாய். பல ஊழியக்காரெல்லாம் தாங்குவாங்க. ஒரு நாள் சொன்னாங்க, ஒரு ஊழியக்காரமா உடம்பு முடியாம இருக்காங்க, நம்ம போய் பார்ப்போமா அண்ணாச்சி அப்படின்னு கூப்பிட்டாங்க. எங்க கார்ல ஏறி போன், ஒரு அம்மாவை பார்க்குறோம். ஸ்கின் அண்ட் போன்ல இருக்கு. அது திருமணமாக ஆண்டவருக்கா வைராக்கியமா வாழ்ந்துட்டு, ஆனா பல வகையான வீக்னஸ் அதுக்கு இருக்கு. நான் போய் ஜெபம் பண்ணிட்டு சில மருந்துகளை கொடுத்துட்டு அப்புறம் போன்ல பேசும். திரும்ப போய் நல்லா போன்ல பேசும், நல்லா இருக்கேன் டாக்டர் அப்படின்னு எல்லாம் சொல்லும். ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ஒரு நாள் அந்த அம்மா என்கிட்ட கேட்குது, டாக்டர் நான் உங்களை பார்க்க விருதுநருக்கு வரலாமா ஹாஸ்பிட்டல்ல, ஒரு நாள் நான் தங்குறதுக்கு எங்களுக்கு அனுமதிப்பீங்களான்னு. சந்தோஷம், வாங்கம்மா. உங்களை பார்த்தது முதல்ல பார்த்தேன், அதுக்கப்புறம் உங்களை நான் பார்க்கவே இல்லை, போன்ல தான் நான் பேசிட்டு இருக்கேன். அந்த அம்மா வந்து உட்காருது, நல்லா புதுக்கு நடக்கு. எனக்கு தலை சுத்திடுச்சு. அந்த அம்மா தான் வேற அம்மாவா அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். டாக்டர் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியுது, அதே அம்மா தான் நான், அன்றோடைய கிருபையினால நல்லா இருக்கேன், உங்களுடைய மருத்துவ வசதினால எனக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை இந்த பிள்ளைகளுக்கு ஒரு செய்தி கொடுக்க சொன்னேன். போகும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன காணிக்கையை கொடுத்து, அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். டாக்டர் எனக்கு இந்த காணிக்கையும் கொடுக்குறீங்களே,
என்ன டாக்டர் இதுக்கெல்லாம் காரணம் சொன்னேன். ஆண்டவர் ஒரு காக்கா மூலமாக ஆகாரத்தை கொடுப்பாரு, அப்பத்தை கொடுப்பாரு, மட்டனையும் கொடுப்பாரு, காணிக்கையும் கொடுப்பாரு. அது வெள்ளை காக்காவா இருக்கலாம், கருப்பு காக்காவா இருக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி சிரிச்சிட்டு இருந்துச்சு. காரணம், என்னுடைய அக்கௌண்ட் கூடுதுங்க. உங்களுக்கு பிரியமான தெரியல, என் அக்கௌண்ட்ல இருந்து கணக்கு கொடுக்குது. ஆனா அந்த ரிவார்டு எப்ப கொடுப்பார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த மகிமையில நிறைவாக்குறாருங்கிற நிச்சயத்தோடு நம்ம ஓடணும். சரி, இந்த பிரியமான சகோதரர்னா ஒரு உறவை பார்க்கிறோம், ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நான் சொல்றேன். வாசிப்போமா? எபிரேயர் 12வது அதிகாரம் 7வது வசனம். 12:7 நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். சிக்ஷை, இந்த சிக்ஷைங்கிறது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. ஆனாலும் அதை அனுமதிக்கிறார். நோக்கம் என்ன அப்படின்னா, பிரியமான சகோதரரே, இங்க யாக்கோபும் நம்மளும் சகோதரர்கள், ஆண்டவர் நம்மள பிள்ளையாக சிக்ஷிக்கிறார். அப்பா சிக்ஷிக்கிற பிள்ளை. நோக்கம் என்ன அப்படின்னா 10வது வசனம், அவர்கள் தங்களுக்கு கொஞ்சம் நாளம் என்று தோணல கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். எங்க அப்பா என்னை சிக்ஷிக்கவே இல்லை, சிக்ஷிக்காதபடி என்னைய வளர்த்தார், அடிவிடுவாங்க. ஆனா காரணம்னா, இவரோ தம்முடைய பரிசுத்தத்திலே நாம் பங்குல அப்படி நம்முடைய பிரயோஜனத்துக்காக, அப்ப நம்ம போய் அந்த பர்வத்துல போய் சேரணுங்கிறதுக்காண்டி அவர் என்ன செய்யறாராம்? சிக்ஷிக்கிறார். சரி, இப்ப அடுத்து ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில என்னெல்லாம் ஆலோசனை சொன்னாருங்கிறத மட்டும் பார்த்து பிரியமான சகோதரா எப்படி மாற முடியுங்கிறத பார்த்து இந்த செய்தியை முடிக்க போறோம். நம்பர் 1, மத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 6:8 நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே உங்கள் தேவை என்னது அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவனுடைய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி, குவான்டிட்டி கிடையாது, குவாலிட்டி என்ன, நம்ம ஜெபிக்கிற கூட அவருக்கு தெரியும். நீங்க பெரியத்துக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்ப்பார். ஒரு கம்யூனிகேஷன். இந்த ஜெபம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு உறவு. இப்ப 2 வகையான கணவன் மனைவிகளை நான் பார்த்திருக்கேன். நடந்து போகும் பார்த்தீங்கன்னா, அண்ணன் தூரமா நடப்பாரு, அக்கா கொஞ்சம் பின்னாடி நடக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படியும் கணவன் மனைவி இருக்காங்க. ஆனா திருமணமான புதுசுல பைக்ல பாப்பா பின்னாடி உட்காந்துட்டு தோல்ல சாஞ்சுக்கிட்டு அப்படி குசு 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 நான் பார்த்திருக்கேன். எவ்வளவு நாளைக்கு தோல்ல சாயிறாங்க, எவ்வளவு நாளைக்கு பேசுவாங்கன்னு நமக்கு தெரியாது. பேசலாம், இல்ல நான் சொல்றேன். இதுதான் கணவன் மனைவிக்குள்ள உறவு. சில மனைவிகள் கணவன் பேசும்போது அவங்க அப்படி சிரிச்சு 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 பேசிட்டு இருப்பாங்க. இங்க கணவன் மனைவிமார்கள் அநேகர் இருக்கீங்க. உங்க உறவு எதன் அடிப்படையில் இருக்குன்னு சொல்லுங்க. அதைத்தான் நம்ம பார்க்கணும். இங்க நம்முடைய பிதாவுக்கு நமக்கு என்ன உறவுனா, நம்ம ஜெபிக்கு முன்னாடியே நம்முடைய தேவை என்னன்னு சொல்லி அவருக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கிற தேவன், பிதாவாகிய தேவன் குமாரன் ஒரு ஜெப உறவை நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். ஜெப உறவு மத்தேயு 14வது அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 14:22 பிரியமான சகோதரரே, பிரியமான சீஷர்களை பார்க்கிறார். 14வது அதிகாரம் 22வது வசனம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையிலே தம்முடைய சீஷர்களை படகுகளை ஏற்றி தமக்கு முன்பாக அக்கறையில் போகும்போது துரத்தி அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா அவருக்கு தெரியும் கொஞ்ச நேரத்தில் அவருக்கு ஒரு சோதனை வரப்போகுது, ஒரு புயல் வரப்போகுது நல்லா தெரியும். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி. இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அவர் என்ன சொல்றாங்க? ஒரு உறவு. பிதாவாகிய தேவனோடு இயேசு கிறிஸ்து உறவு கொள்கிறார். கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் எப்ப கிடைக்குமானா சண்டை வரக்கூடாது. இப்ப கணவன் மனைவிக்கு சண்டை வந்தா பேசாது, மூஞ்ச தூக்கிட்டு விட்டுறோம், உட்காந்துட்டு இருக்கோம். ஆனா எங்க அப்படி கிடையாது. பாருங்க, அங்கே தனிமையா இருந்தார். 24 அதற்குள்ளாக படகு நடுக்கடலே சேர்ந்தது. இப்ப நடுக்கடலை வந்துருச்சுங்கிறது யாருக்கு தெரியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது எதிர்காற்றினோடனே படகு அலையினாலே அலப்பட்டது. இயேசு 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவர்கிட்ட வந்தார். இந்த உறவு என்ன சொல்லுதுன்னா, என் பிள்ளைக சீசர்கள் என்ன செய்றாங்க? கஷ்டப்படுறாங்க. நடப்பாரா? போட்ல வருவாரா? போட்ல தான் வருவாரு. ஆனா ஏன் நடக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அது அவருடைய வல்லமையை காட்டுது. பவர். இந்த வல்லமையோட என்ன செய்யறாரா வந்து பயப்படாதுங்க. இப்ப உறவு அன்பு ஃபாஸ்டா வரப்போகிறார். சரி, இப்ப பிரியமான சகோதரர்ல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாங்கிற ஒரு காரணத்தை பார்த்தா, பொருளாதாரத்தினாலே பொருள் தானே தாரம். ஸ்டாலின் நீங்க சொல்றத நான் ஒற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில கணவன் மனைவிகள் கஷ்டத்துல ஒருத்தரை தாங்கி அந்த குடும்பத்தை நடத்துறத நான் பார்த்திருக்கேன். பொருள் இருக்காது, தாரம் இருக்காது. தாரங்கிறத ஸ்டாலின் ரொம்ப அருமையா போட்டிருக்கீங்க. வீட்டுக்காரமாக்கு தனியா உங்களுக்கு அடி கிடைக்கும். சரி, இப்ப உங்களுக்கு ஒரு லாஸ்ட் ஹெட்டிங் கொடுக்குறேன், அதோட அந்த நம்ம செய்தியை முடிக்க போயிடும். இப்ப நம்ம பிரியமான சகோதரர்களே மோசம் போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவர் நம்மகிட்ட ஆக்ஷன், என்ன ஆக்ஷன் எதிர்பார்க்கறான்னு சொல்லி மத்தேயு 25வது அதிகாரம் ஒரு பெரிய ஒரு ஆக்ஷனை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது என்னன்னா மத்தேயு 25:40 உங்களுக்கு வாசிக்கிறேன். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவளாகிய என் சகோதரரான இவர்களுக்கு இந்த தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். யாக்கோபு 1வது அதிகாரம் 16, என் பிரியமான சகோதரரே. ஆண்டவர் சகோதரன் யாரை பார்க்கறான்னா, வீக் பீப்புள், பலவீனமான மக்களை தான் பார்க்கிறார். என் சகோதரராக இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாவே சொல்கிறேன். இப்ப இந்த உதாரணத்தை அநேகர் தப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு நோயில இருந்தாரு. நோயில எல்லாம் கிடையாது. நோயில எங்க இருந்தாரு பார்த்தீங்களா? இங்க பாருங்க என்ன போட்டிருக்காங்க, நான் பசியா இருந்தேன், என் தாகத்தை தீர்கள், அந்நியனாக சேர்த்துள்ளேன், வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வஸ்திரம், வியாதியா இருந்தேன், விசாரிக்க வந்தீர்கள். இதெல்லாம் என்னன்னா, ஒரு வீக்கான பெர்சனோ அவங்களுக்கு இதை என்ன சொல்லுகிறார் அப்படின்னு எங்க இருந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 34 மத்தேயு 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்களை பார்த்து, வாருங்கள் அழைக்கிறார். கம், உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டாதற்கு முன்னே உங்களுக்காக ஆயத்தம் பண்ண ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்ப பிரியமான சகோதரன் சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார்னா, என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இதை நம்ம பார்க்க போறோம். இப்ப 41 இடது பக்கத்தில் நிற்களை பார்த்து, அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறார்கள். என்ன யார் அவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடது பக்கம் பற்றி, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காக தூதருக்கு ஆயத்தை விட்டு நித்தியாக்கின்னு பேசுறேன். இப்ப நான் சில பிராக்டிகலா சிலதான் பார்த்துட்டு இந்த செய்தியை முடிக்க போயிடும். ஒரு சில சபையை குறித்து நான் ஓப்பனா உங்களுக்கு சொல்ல போறேன். எப்படின்னா ஓப்பனா, இப்ப கத்தோலிக்க மக்கள் இருக்காங்க, அவங்க நிறைய ஆர்ஃபனேஜ் நடத்துவாங்க, நான் பார்த்திருக்கேன். ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க. எஸ், ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க. எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்யறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இடத்த ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனா பெந்தெகோஸ்த் மக்கள்ல பார்த்திருக்கீங்களா, பாஸ்டர் ஒரு வெள்ளை கலர் ஜிப்பா போட்டிருப்பாரு. நீங்க யாராவது ஒருத்தங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸை கேட்டு பாருங்க, ஒரு ஏழை ஒரு ஒரு வெள்ளை கலர் ஜிப்பா போட்டு போனோன்னு பார்த்துருக்கீங்களா? அவங்கள்ட்ட 100 ஜிப்பா இருந்தாலும் ஒரு ஜிப்பாவை கூட கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஜிப்பா கூட கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் வஸ்திரம் இல்லாத இருந்து 36 வஸ்திரத்தை கொடுத்தீர்கள். இந்த 7th டே அப்படின்னு ஒரு சர்ச், ஒரு ஸ்கூல் இருக்கு. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தசம பாகத்தை முதே வாங்கிடுவாங்க. உங்ககிட்ட கொடுக்கற மாதிரி சம்பளத்தை வாங்கிடுவாங்க. எங்கேயாவது அவங்க ஒரு நல்ல காரியம் செய்யறதை பார்க்க முடியுமா? இன்னைக்கு வர அவங்க எதுவுமே நான் பார்த்ததில்லை. ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்துறது, ஏழைகளுக்கு உதவி செய்யறது எதுவுமே கிடையாது. 100% பிசினஸ். அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அவங்கள பார்த்து சொல்றாரு 42, பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாக எனக்கு தாகத்தை தெரியல, அந்நியனாக வஸ்திரத்தை எல்லாமே எதுவுமே நீ கொடுக்கல. அதனால 44 அப்பொழுது அவருக்கு பிரதியுத்தரமா, ஆண்டவரே சொல்றாரு, நாங்கள் எப்பொழுது உதவி. அப்பொழுது 45 மத்தேயு 25:45, அப்பொழுது அவர், மிகவும் சிறியவர்களுக்கு எதை செய்துள்ளோ அதை எனக்கு தான் செய்தது. கடைசி அவர் நபரை பார்த்து சொல்ல போறோம். மதர் தெரேசா அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குஷ்டரோகி புண்ணெல்லாம் அவங்களே கழுவாங்க. ஒரு
பணக்கார பெண் வந்து, அம்மா நான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு உங்களுக்கு நான் அசிஸ்டண்டா சேர போகிறேன், எனக்கு ரொம்ப ஆசைன்னு சொல்லிட்டான். எனக்கு உதவி செய்யவா, வா வா வா, உனே மாதிரி தான் அப்படியே நான் தெரிவித்துக்கேன்ட்டு ஒரு குஷ்டரோகி அடா, நீ என்ன செய்யுமா, இதான் நான் நினைச்சுக்கோ, இந்த புண்ணை கழுவுன்னு சொல்லி அவன் ஓடியே போயிட்டான். அவளால் அதை செய்ய முடியல. அப்ப மிகவும் சிறியவர்களாக எதை செய்யறோமோ அதான் நமக்கு கிடைக்கும். வசனத்தை வாசி நம்ம முடிக்க போகிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 16. என் பிரியமான சகோதரர்கள், பிரியமான சகோதரன் ஆண்டவர்கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்க்கிறார், நற்கிரியை எதிர்பார்க்கிறார். சோர்ந்து போகாம நற்கிரியை செய்யணும். விசுவாசத்துல குறையவே கூடாது. எல்லா குறிப்பையும் இணைச்சு நீங்க வாசி பாருங்க. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, சொல்லிக்கிறேன் ஐயா, நல்லவர் ஐயா, எங்களுக்கு ஒரு ஓட்டத்தை கொடுத்திருக்கிறார் ஐயா, அதை நாங்கள் தொடர்ந்து சோர்வில்லாத ஓட எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.